இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் இந்தியா. இந்தியாவின் ஸ்டார்ட் அப் மேடைக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த மேடைக்கு வர வாரியர்ஸ் கிட்ட ஆயுதங்கள்லாம் இல்ல, அவங்க ஐடியாஸோட நம்பிக்கை இருக்கும். அவங்க மார்க்கெட்ல போராடுவாங்க. இவங்களோட போரால உலகம்லாம் அழியாது, மாறா வளர்ச்சி அடையும். அவங்களோட புதுமையான சிந்தனையும் ஆண்டர்பிரினரியல் ஸ்பிரிட்டும் இவங்கள ஐடியா பாஸ் ஆக்குது. சோ பிசினஸோட இணைஞ்சிருக்க இந்த திறமைசாலிகளை பார்க்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? அப்ப வாங்க ஆரம்பிக்கலாம். ஐடியா பாஸ். ஐடியா உங்களோடது, பணம் எங்களோடது. ஐடியா பாஸோட இன்வெஸ்டிங் டைட்டன்ஸை இப்ப நம்ம வரவேற்கலாம். ப்ளீஸ் வெல்கம் இன்னோவேட்டிவ் டிசைன், லக்ஸுரி அண்ட் அட்வென்ச்சரோட மாஸ்டர், டெல்லா லீடர்ஸ் கிளப்போட ஃபவுண்டிங் லீடர் ஜிம்மி மிஸ்ரி, அவார்ட் வின்னிங் ஜர்னலிஸ்ட் அண்ட் என்டர்பிரனர் ஷீ த பீப்புள் அண்ட் காயத்ரியோட ஃபவுண்டர் ஷைலி சோப்ரா, இண்டோர்ல இருந்து அமெரிக்காவிற்கு பிசினஸ் கூடிய நாட்னர் சீரியல் இன்வெஸ்டர் விசி ஃப்ரம் வாஷிங்டன் டிசி சந்தேஷ் சாரதா, லிபர்ட்டி ஷோஸோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அனுபம் பன்சால். ஆனா அனுபம் சார், டெய்லி என் பார்வை உங்க ஷூஸ் மேலதான் சார். ஒவ்வொரு வாட்டியும் புது புது டிசைன்ஸ். இத வாங்கினாலும் எங்க வைக்கலான்றதை யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்காகவே ஒரு புது கபோர்ட் பண்ணிக்கலாம். சோ வெல்கம் டைட்டன்ஸ். இன்னைக்கு நம்மளோட ஐடியா பாஸ மீட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. அப்ப ஓகே, நம்மளோட முதல் ஐடியா பாஸ இப்ப வரவேற்கலாம். இந்த ஒரு பட வசனத்தை நம்ம எல்லாருமே அடிக்கடி கேள்விப்பட்டது உண்டு. என் மக ஒரு நாள் டாப்புக்கு போயிடுவான். ஆனா இப்ப காலம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்பா அம்மா இதை வெறும் வாய் வார்த்தையா சொன்னா பார்த்தா அது போட்டி இருக்கு நிலைமையை பார்த்தா அவங்க கூட இறங்கி வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு இப்போ. சோ ஒன்னா சேர்ந்து வேலை செய்யவும் பெரிய பேரை சம்பாதிக்கவும் வராங்க மும்பையை சேர்ந்த ஒரு இளம் அப்பா மகன் ஜோடி. ப்ளீஸ் வெல்கம் விஷாலன் யதுபதி குப்தா. ஹலோ டைட்டன்ஸ், நான் யதுபதி. இவர் தான் என்னோட கோஃபவுண்டர் விஷால். ஹலோ டைட்டன்ஸ். இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறது என்னன்னா, நீங்கள் எல்லாரும் எந்த தட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ அநேகமாக அதில் ஒரு ரகசியம் இருக்கலாம். விஷால், இந்த தட்டுல பதார்த்தம் இருக்குன்னு வேணா நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சிகரெட் எங்க இருந்து? கண்டிப்பாக பிரதீக். ஒருவேளை இந்த ரகசியத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த தட்டுங்களையும் பாத்திரங்களையும் பயன்படுத்தவே மாட்டீங்க. டைட்டன்ஸ், இன்னைக்கு இந்தியாவில் ஆரோக்கிய விஷயத்துல, ஹெல்த் விஷயத்துல நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு. எல்லாரும் ஹெல்த் கான்சியஸா இருக்காங்க. நம்ம எல்லாருமே ரசாயனம் இல்லாத உணவை, பூச்சிக்கொல்லி இல்லாத உணவை, அவ்வளோ ஏன் ஆர்கானிக் உணவுகளை தான் சாப்பிட விரும்புறோம். ஆனா எந்த பாத்திரத்துல இருந்து நம்ம சாப்பிட்றோமோ அந்த பாத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசா எந்த பாத்திரத்துல சாப்பிட்றோன்றத பத்தி யோசிக்கிறதே இல்லை. அது நமக்கு ஆரோக்கியமா இல்லையாங்கிறத பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆனா நாங்க அதை யோசிச்சிருக்கோம் டைட்டன்ஸ். உங்களுக்கு தெரியுமா, போன் சைனா குரோக்கரைஸ்ல 55% அனிமல்ஸோட போன் ஆஷ் இருக்குமா? அனிமல் போன் ஆஷ் அப்படின்னா மிருகங்களோட எலும்போட சாம்பல். லிட்ரலா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க ஒரு வெஜிடேரியனா இருக்கலாம், ஆனா உங்களோட பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் இல்ல. டைட்டன்ஸ், இப்பெல்லாம் நம்ம நிறைய பேர் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த கிளாஸ்ல எல்லாம் லெட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ இந்த கிளாஸ்ல சுத்தமான ஃபில்டர் தண்ணியை குடிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஏன்னா இந்த கிளாஸே தினமும் தண்ணி குடிக்கும் போது இல்லைனா ஒருவேளை ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது உங்களுக்கு ஸ்லோ பாய்சன் தந்துட்டு இருக்கு. டைட்டன்ஸ், பெரும்பாலான வீடுகளில் பயன்படுத்தப்படுற இந்த கட்லரிஸ், ஸ்பூன் அண்ட் ஸ்போர்க் இதை எப்படிப்பட்ட ஸ்டீல் கிரேட்ஸ்ல பண்றாங்கன்னா இதெல்லாம் உலகத்தில் இருக்க பல நாடுகளில் ஃபுட் கிரேட் ஸ்டீலாவே கருதப்படுறதில்ல. இப்போ உங்க எல்லாரோடைய கவனத்தையும் நாங்க இந்த பக்கம் ஈர்க்க விரும்புறோம். ஏன்னா இவ்வளோ நாளா நம்ம எல்லாரோடைய கவனமும் என்ன சாப்பிடணுங்கிறதுல தான் இருந்திருக்கு. இப்போ எப்படி சாப்பிடலான்றதுக்கு நம்ம கவனத்தை கொண்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். அதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கோம் பிளாக் கேரட் டின்னர் வேர். பிளாக் கேரட் ஒரு யூனிக்கான டின்னர் வேர் பிராண்ட். இதுல இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் 100% டாக்ஸின் ஃப்ரீ, லெட் ஃப்ரீ, குரூவல்டி ஃப்ரீ மெட்டீரியலால தயாரிக்கப்பட்டது. இதுல நீங்க தினமும் பண்ற பாஸ்தா, பிரியாணி, அப்புறம் பருப்பு சாதத்தெல்லாம் சாப்பிடுறது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால இதை நீங்க ஃபிளெக்ஸ் பண்ணியும் காட்டலாம்.
இன்னைக்கு இந்தியாவோட மிடில் கிளாஸ் ஹெல்த் அண்ட் ஸ்டைல் அண்ட் டிசைன் இதுல எல்லாத்துலயும் பணம் செலவு பண்ண விரும்புறாங்க. வாடிக்கையாளரோட இந்த தேவையை பூர்த்தி பண்றதுக்காக தான் நாங்க Black Carrot டின்னர் வேற உருவாக்கணும். Black Carrot உங்களுக்கு கொண்டு வர்றது லக்ஸூரியஸ் லுக், ஹெல்த்துக்கான ப்ராமிஸ் அண்ட் ஸ்மார்ட் பிரைசிங் மூணுமே ஒரே பிளேட்ல. இப்போ இந்த மிஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நாங்க உங்ககிட்ட கேட்க வந்தது 1 கோடி ரூபாய் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் 3.33% ஈக்விட்டி ஆர் கம்பெனி. ஸோ டைட்டன்ஸ் Black Carrot டின்னர் வேர்ல இன்வெஸ்ட் பண்ண நீங்க எங்களோட கைகோர்க்க விரும்புறீங்களா? முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆ இதுல அப்பா யார், நீங்க தானே? தேங்க்யூ சார், தேங்க்யூ. இவரு கண்டிப்பா அப்பாதான், ஏன்னா தேங்க்யூ சொல்றாரே. சோ விஷால் அண்ட் யாதுபதி, உங்க ரெண்டு பேரையும் ஐடியா பாஸ்க்கு வரவேற்கிறேன். இப்ப எல்லாம் இந்த மாதிரி ஐடியாஸை கொண்டு வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் நம்ம நாட்டுல பல வருஷங்களுக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும். சோ இந்த ஐடியா எங்க இருந்து வந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஜிம்மி சார், கோவிட்க்கு அப்புறம் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு தீமாவே நிறைய வளர்ந்ததை நாங்க கண்கூடா பார்த்தோம். வீட்டில் எந்த இடமா இருந்தாலும் சரி, அது பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வரைக்கும், டிராயிங் ரூம்ஸ் வரைக்கும், ஹோம் ஸ்டடி, கிச்சன், இந்த எல்லா இடத்துலையும் வெல் எஸ்டாப்ளிஷ் பிராண்ட்ஸ் ஏற்கனவே இருந்தாங்க. அப்போ நாங்கள் அதில் ரிசர்ச் பண்ணப்போ நாங்கள் கவனிச்ச விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கிற டின்னர் வேர் பிராண்ட்ஸ் எல்லாம், குறிப்பா இந்த ஹோம் டெக்கார் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களே தான் டின்னர் வேரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ டின்னர் வேர்ல ஒரு கேட்டகரியா ஒரு குறிப்பிட்ட ஃபோக்கஸா எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் ஏன் இந்த டின்னர் கேட்டகரியை கஸ்டமர்ஸோட எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம். மக்கள் வாங்குற பொருட்களில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சோம். அதோட பிளஸஸ் மைனஸ் எல்லாம் புரிய வைக்கணும்னு நினைச்சோம். அப்படித்தான் நாங்கள் எங்களோட Black Carrot உருவாக்கணும். பிரமாதம். சோ விஷால் சார், நீங்க இங்க முன்னாடி ஒரு ரொம்ப நல்ல ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, நல்ல ப்ராப்ளம் சால்வெண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கீங்க. சோ இதுல மெட்டீரியல் என்ன யூனிக்கா இருக்கு? எங்களோட இதில் 3 முக்கியமான காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஒன்று கிளே, மண், அதாவது எல்லாமே குஜராத்தில் இருந்து வருது. குஜராத்தில் இருக்கிற மண் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால குஜராத்தோட மண்ணை யூஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்டோன் பாத்ஸ் எல்லாம் ராஜஸ்தான்ல இருந்து வருது. அண்ட் தண்ணி அஃப்கோர்ஸ் எங்கள் ஊர்லேயே இருக்கு. ஸோ இந்த 3 பொருளை வச்சு தான் நாங்கள் இந்த எங்களோட க்ராக்கரிஸை பண்ணுறோம். அண்ட் இருக்கிறதுலையே ரொம்ப பெட்டரான குவாலிட்டி செராமிக்னா அது போர்சலின் தான். அது 1300 டிகிரிக்கு மேலே அதை மண்ணில் போடுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற எங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும், அதுலேயும் குறிப்பாக எங்களோட க்ராக்கரிஸில், அது எல்லா இடத்துலையும் பொதுவாக சொல்கிறது ஸ்டோன் வேர் போர்சலின், அது எல்லாத்தையும் நாங்கள் குர்ஜால தான் தயாரிக்கிறோம். ஓகே. உலகத்துல எல்லா இடத்துல இருந்தும் நிறைய பிராண்ட்ஸ் நாம இங்க இம்போர்ட் பண்றோம். ஆஸ்பிரேஷன் லக்ஸரி ஒரு செப்பரேட் செக்மெண்டா இருக்கும், மிட் மார்க்கெட் ஒரு தனி செக்மெண்டா இருக்கும், லோ மார்க்கெட் ஒரு தனி செக்மெண்டா இருக்கும். நீங்க உங்க பிராண்டை எங்க பொசிஷன் பண்றீங்க? உங்க பிராண்டோட மோட்டிவ் என்ன? ஸோ டைட்டன்ஸ், எங்களோட பிராண்டை நாங்க பிரீமியம் மார்க்கெட்டா பொசிஷன் பண்ணியிருக்கோம். பட்ஜெட்டுக்குள்ள இருக்க பிராண்டும் இல்ல, லக்ஸரி பிராண்டும் இல்ல. புரியுது. மார்க்கெட்ல நாங்க கொண்டு வர விரும்புற மாற்றத்தை பத்தி சொல்லணும்னா, செரமிக்ஸ் ஆகட்டும், கட்லரிஸ் ஆகட்டும், கிளாஸ் ஆகட்டும், யார் வேணாலும் பண்ணலாம். நாங்க இங்க பொசிஷன் பண்றது ஹெல்த் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல். இங்க எங்களோடது நான் டாக்ஸிக் மெட்டீரியல்னு சொல்றோம். அப்புறம் எங்களோட 2வது பெரிய வித்தியாசம் எங்களோட டிசைன். இந்தியாவில் விற்கிற பெரும்பாலான லக்ஸூரியஸ் ப்ராடக்ட்டையும் மாஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தோட டிசைனுமே இந்தியன் ஹெரிட்டேஜா ஃப்ளார்ஸ் இருக்க மாதிரியும் இல்ல பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரியும் தான் டிசைன்ஸ் இருக்கும். எங்க டிசைன் லாங்குவேஜை நாங்க மாத்தி அமைக்க ட்ரை பண்ணியிருக்கோம். மாடலிங்காகவும் குளோபல் அப்பீலிங்காகவும் இருக்கணும்னு நினைச்சோம். நிறைய பிரீமியம் யூசர்ஸ்க்கு இது கண்டிப்பா பிடிக்கும். சோ உங்களோட பிசினஸ் பத்தி ஏற்கனவே நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா எங்களுக்கு இன்னும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அப்பா மக உங்களோட கதை என்ன? எனக்கு இதில் 30 வருஷத்துக்கு மேலான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கார்ப்பரேட் உலகத்தில் விப்ரோ கன்சூமர் கேர், விஐபி லக்கேஜ் குரூப் மாதிரியான கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். பிஸ்னஸில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து ஃப்ரண்ட் லைன் எக்ஸிக்யூட்டிவ் வரைக்கும் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் நான் வேலை பார்த்துருக்கேன். உங்களுடைய மக? நான் என்னோட பிடெக் இன்ஜினியரிங் பிஜேடிஐ மும்பையில் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 லெவல் சிஎஃப்ஏ பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரா ஜேபி மார்கனுங்கிற கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். ஒரு நாள் இவன் வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்தப்போ என்கிட்ட வந்து, அப்பா எனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னான். நீங்கள் ஏற்கனவே 30 வருஷம் வேலை செஞ்சிட்டீங்க, நான் இன்னும் 30 வருஷத்துக்கு வேலை பார்க்க மாட்டேன், நம்ம பேசாமல் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னான். ஸோ கொஞ்சம் இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் எங்கள் வீட்டில் நிறையவே பேசினோம். ஆனால் ஒரு 2-3 நாள்ல இவன் எங்களை சம்மதிக்க வச்சுட்டான். நம்மளே சொந்தமா ஏதாவது பண்ணலாம்னு முடிவுக்கு வந்தோம். அதாவது நம்ம உழைக்கணும்னா அது நம்ம பிசினஸ்க்கா இருக்கணும். கண்டிப்பா மேம். நீங்க 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்றீங்க, அப்பாவும் மகனும், அதுவும் ஒரு ஸ்டார்ட் அப்ல. இதுல முடிவுகளை யார் எடுப்பீங்க? ஸோ Black Carrot இன்னும் எளிமையான கம்பெனி தான்.
எங்களோட ரூல் அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக இல்லை. ஆனால் என்ன இருந்தாலும் ஒன் திங் ஸ்கேல் அப். ஐ எம் த சி ஆஃப் த கம்பெனி. நான் பார்க்குற பெரும்பாலான விஷயங்கள் எக்ஸிக்யூஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், செல்லிங் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். இவருக்கு பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்கில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இவர் கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஓவரால் பிஸ்னஸை பார்த்துக்கிறார். சரி, நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யார் முடிவெடுப்பாங்க? கேரட் கிட்டத்தட்ட நாங்க 2 பேரும் தான். நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கனோ அதே அளவுக்கு இவரும் கஷ்டப்பட்டிருக்காரு. இது எப்பவும் எங்க 2 பேருக்குள்ள தான் இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, எந்த விதத்துல இதை சேல் பண்றீங்க? என்ன சேனல் யூஸ் பண்றீங்க? இது வரைக்கும் எவ்வளவு டர்ன் ஓவர் ஆயிருக்கு? ஏப்ரல் 2024ல நாங்க லான்ச் பண்ணோம். முதல்ல நாங்க D2Cக்கு தான் போனோம். FY 24-25ல 41.1 லேக் நெட் ரெவன்யூ பண்ணோம். கடந்த 3 மாசத்துல 37.1 லேக் நெட் ரெவன்யூ பண்ணியிருக்கோம். கிராஸ் ப்ராஃபிட் மார்க்கெட் 70% இருக்கு. அதுவே பீட்டாவை பார்த்தோம்னா எங்களோட ரேஞ்ச் -2 to 0%ல இருக்கு. வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் போன மாசம் ஆகஸ்ட்ல நாங்க முதல் சீட் ரவுண்டை ஓபன் பண்ணோம். அது 10 CR போஸ்ட் மணி வேல்யூவேஷன்ல 1.1 CRக்கானதா இருந்தது. அந்த ரைஸ் பண்ணும்போது எங்க ரெவன்யூ கிட்டத்தட்ட 2 to 3 லட்சம் வரைக்கும் இருந்தது. போன மாசம் மட்டும் எங்க ரெவன்யூ 16.1 லேக் இருந்தது. இப்போ நாங்க ஓம்னி சேனலாவும் ஆயிட்டோம். இ காமர்ஸ்லயும் இருக்கும், D2Cலயும் இருக்கும். இப்போ நாங்க ஜெப்டோ குயிக் காமர்ஸ்லயும் லைவா இருக்கும். ஆஃப்லைன் ட்ரேடுக்கு போறது எங்களோட கோல் இல்ல. என்ன இருந்தாலும் நாங்க ஆஃப்லைன் ட்ரேட்ல 2 விஷயங்களை கவனிச்சோம். அது எங்க டார்கெட் ஆடியன்ஸோட க்ளோஸா மேட்ச் ஆகுது. அது நேச்சர் பேஸ்கெட் அண்ட் ஃபுட் ஸ்கொயர். இந்தியாவில் மெட்ரோஸ்ல இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் மாஸ் பிரீமியம் அண்ட் பிரீமியம் கஸ்டமர்ஸா இருப்பாங்க. ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க. இவங்களோட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னன்னா, அப்பாவும் மகனுமா இருக்காங்க. இதுல அவரோட பையன் ரொம்ப நல்லாவும் ரொம்ப பேஷனேட்டாவும் இத சொல்லிட்டு இருக்காரு. வழக்கமா நான் என்ன பாப்பேன்னா, அப்பாக்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கிறதுனால அவங்க தான் பேசுவாங்க. சோ இந்த இடத்துல நீங்க ஒரு சிஇஓவா அவருக்கு பிளாட்ஃபார்ம் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ வெரி மச். சரியா சொன்னீங்க. இப்போ உங்க பொருளுக்கான மார்க்கெட் டிமாண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? சோ ஆடியன்ஸ், இப்போ உங்களோட கையில ரிமோட்ஸ் இருக்கு. ஏஸ் ஆர் நோ? கொஞ்சம் கவனமா யோசிச்சு சொல்லுங்க, ஏன்னா இங்க நடந்து எல்லாத்தையும் நீங்க கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இது ரிசல்ட்ஸை பார்க்கறதுக்கான நேரம். %60 ஆடியன்ஸ் இவங்களோட ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு சொந்தமான கம்பெனி இருக்கு. அதுல டேபிள் வேர் மேனுஃபேக்சர் பண்றோம், டிசைன் பண்றோம். ஆனா ஹை எண்ட் செக்மெண்ட்ல மட்டும்தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் எனக்கு புரியுது, ஆனா சின்ன மார்ஜின் இருக்கிற ப்ராடக்ட் இது. இன்னைக்கு அவுட் சோர்ஸ் பண்ற மேனுஃபேக்சரிங் எல்லாருமே டைரக்டா D2Cக்கு கொண்டு வராங்க. ஏன்னா மத்த ஏஜென்ட்ஸ் இதை விற்கிறதுலன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களே விற்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஐ எம் அவுட். நானும் ஜிம்மி சாரோட ஐல் பி அவுட். பட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். உங்க கேட்டகரி நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. என்னோட தரப்புல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் எஸ் சொல்றேன். ஆனா நான் இதுல பண்ண விரும்புற இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 30-35 லட்சம் வரைக்கும் தான் இருக்கும். ஆனா வேல்யூவேஷனை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கோம்னு எனக்கு தோணுது. பன்சல் சார், ஒரு கிஃப்டிங் கம்பெனிக்காக நான் என்னோட வைஃபுக்கு ஃபண்டிங் பண்ணேன். அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதுல நாங்க ஹை குவாலிட்டி செராமிக் வேர் அண்ட் டிசைனர் வேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் D2Cலயும் ரீட்டைலையும் எங்களுக்கு நல்ல கனெக்ஷன் இருக்கு. அண்ட் நிறைய நாலேஜையும் 5-6 வருஷ அனுபவத்தையும் இதுல என்னால கொண்டு வர முடியும். சோ என்கிட்ட எங்க ப்ராடக்ட்க்கு டிமாண்ட் இருக்கு, நல்ல இன்ட்ரெஸ்டும் வந்துட்டு இருக்கு. எங்க கம்பெனி லான்ச் பண்ணி 1 வருஷம் தான் இருக்கு. சமீபத்துல தான் ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க 10 கோடி வேல்யூஷன்ல. சோ இன்னைக்கு நான் இதுல முதலீடு பண்ணனா நான் நிறைய வேல்யூ அடிஷன் கொண்டு வருவேன். ஆனா 10 கோடி வேல்யூஷனுக்கு மேல நான் கண்டிப்பா போக மாட்டேன். ஓகே, உங்களோட இன்வெஸ்டிங் அமௌண்ட் சார்? இன்வெஸ்டிங் அமௌண்ட் செக் பண்ணி பார்க்கறேன். அது ஒரு 30 லட்சம் வரைக்கும் வரும். ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் நாங்க டிஸ்கஸ் பண்ணலாமா? அப்சல்யூட்லி. இவங்க ப்ராடக்ட் நாலேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. டெக்னிக்கலா அவங்க ரொம்ப நாலேஜ்டா இருக்காங்க. அமேசிங். ஆமா, அவங்க அவங்க 10 கோடி கேக்குறது வேல்யூஷன் எனக்கு தான் புரியுது. வேணும்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 10 கோடிக்கு மேல வேல்யூஷன் தரக்கூடாது. Yeah. ஏன்னா 1 வருஷம் பழைய கம்பெனி. ஸோ என்ன கேட்டேன்னா நம்ம இது வரைக்கும் ஆஃபர் பண்ணலாம். வெல்கம் பேக் காய்ஸ். தேங்க்யூ. முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல உங்க ஆஃபருக்கு ரொம்ப நன்றி டைட்டன்ஸ். எங்க 30 crores வேல்யூவேஷனுக்கு அனுபம் சார் கிட்டயும் ஷைலி மேடம் கிட்டயும் நாங்க நெகோஷியேட் பண்றோம். ஆனா நாங்க அதிகபட்சம் 20 crores தான் வேல்யூவேஷன்ல குறைக்க முடியும். அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ற 30 lakhs and 30 lakhs. சாரி சார், நான் இன்ஃபேக்ட் ஷைலி மேடம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். 10 கோடி வேல்யூஷன் கூட எனக்கு அதிகமானதுன்னு தோணுது. உங்களால 10 கோடிக்கு வர முடியாதுன்னா ஐ எம் சாரி. ஐ வில் ரெஸ்ட் மை கேஸ் ஹியர்.
ஒரு சஜஷன் தரேன். முதல் விஷயம், ஐடியா பாஸ்ல உங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு 2 டைட்டன்ஸ் பேக்கப் பண்ண ரெடியா இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தாங்கன்னா உங்க சேல்ஸ் சூடு பிடிக்கிறதுல, உங்க பிசினஸ்க்கு புது டைரக்ஷன் கிடைக்கிறதுல, என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இவங்களையும் நீங்க அதே வேல்யூவேஷன்ல தான் சேர்த்திருப்பீங்க. ஆனா ரேஸ்ல நீங்க ரொம்ப வேகமா முன்னேறி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் முடிவு உங்களோடது தான். இப்போ 20 கோடியிலையும் எங்களோட வேல்யூவேஷன் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சதுன்னா, அனுபம் சார், ஷாலினி மேடம், எங்களால் கடைசியாக பண்ண முடிஞ்சது என்னன்னா, ஏற்கனவே எங்களோட இருக்கிற இன்வெஸ்டர்ஸையும் நாங்கள் மதிக்கணும். அதனால 15 crores பண்ண முடியும். அதுக்கு கீழே போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உண்மையிலே நாங்கள் உங்கள் 2 பேரோட இதில் நாங்கள் ஒர்க் பண்ண விரும்புகிறோம். சாரி, ஐ எம் அவுட். இதுக்கப்புறம் ஒரு ஆஃபரை கூட நான் தர விரும்பல. அது ஏன்னா இது என்னோட டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணல. ஷைலு, நீங்க இவங்க கூட கை கோர்க்க விரும்புறீங்களா? இவங்க கையில எடுத்திருக்கிற இந்த ஐடியாவுக்காக இவங்க ரொம்ப தூரம் ஒரு பெரிய ரேஸுக்கு ஓட வேண்டியிருக்கோன்னு எனக்கு தோணுது. ஆனா இவங்க கிட்ட அதுக்கான சைன் கண்டிப்பா எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் தான் ஆஸ்பிரேஷனல் இந்தியாவுக்கான ஒரு கார்னர் ஸ்டோனா இருக்கும். அப்போ ஃபைனல் ஆஃபர் நான் அதே அமௌண்ட்ல ஸ்டிக் பண்ணிக்கிறேன். 30 lakhs lakh and 15 crores value. 15 crores valuation. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Congratulations. தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன். Congratulations. தேங்க்யூ வெரி மச். Thank you. ப்ளீஸ். Thank you. தேங்க்யூ வெரி மச். Bye.